கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். இந்த மாதத்தின் துவக்கத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை, நம்முடைய தலையிலே எண்ணெய் குறையாதபடிக்கு நம்முடைய வஸ்திரம் வெண்மையாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து 2 வாரங்களாக நாம் தியானித்து கொண்டு வந்தோம். இந்த நாளிலே நாமும் நம்முடைய வீட்டாரும் என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். நானும் என் வீட்டாரும் என்று சொன்ன உடனே நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நானும் என் வீட்டாரும். வாசிங்க. பின்ன யாரை சேவிப்பீர்கள்? ஜெபிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். இந்த வார்த்தையின்படியே தேவ பிள்ளைகளாகிய நாமும் நம்முடைய பிள்ளைகளும் கர்த்தரையே சேவிக்கிறோமா என்பதுதான் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு முன்பாக வைக்கிற ஒரு கேள்வி. நான் என்னுடைய பிள்ளைகள் கர்த்தரை சேவிக்கிறோமா, இல்லாவிட்டால் பணத்தை சேவிக்கிறோமா, இல்லாவிட்டால் சொத்துக்களை சேவிக்கிறோமா, இல்லாவிட்டால் கர்த்தர் நமக்கு கொடுத்த வேலையை சேவிக்கிறோமா? சொல்லுவது புரிகிறதா? பணத்தை சேவிக்கிறோமா, கர்த்தர் நமக்கு கொடுத்த வேலையை சேவிக்கிறோமா, இல்லாவிட்டால் கர்த்தர் நமக்கு கொடுத்த வீட்டை, சொத்துக்களை நாம் சேவிக்கிறோமா? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிக்கிறோம். அல்லேலூயா. இந்த நம்பிக்கை, இந்த அனுபவத்துக்குள்ளாக தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் வர வேண்டும். நான் பணத்தை சேவிப்பதல்ல, நான் அந்தஸ்தை, சொத்துக்களை சேவிப்பதல்ல, நான் எனக்கு கர்த்தர் கொடுத்த பொருட்களை காட்டிலும் நான் கர்த்தரை தான் சேவிக்கிறோம். நம்முடைய நடக்கையில காண்பிக்க வேண்டும், நான் கர்த்தரை தான் சேவிக்கிறேன். இந்த பொருள் பணம் எனக்கு தேவையில்லை, அதெல்லாம் வைத்து நான் வாழல. இந்த எனக்கு ஆஸ்தி அந்தஸ்து எனக்கு வேண்டாம், நான் கர்த்தரை சேவிக்கிறேன். கர்த்தர் எனக்கு கொடுப்பா. பணம் குறைபடும் போது பணத்தை வச்சு நான் வாழல, கர்த்தரை வச்சு வாழுகிறேன். அதனால கர்த்தர் எனக்கு தேவையான பணத்தை என்ன பண்ணுவா? கொடுப்பா. நான் பணத்தை சேவிக்கல. வேலையில சில பிரச்சனைகள் வரும்போது வேலையை வச்சு நான் என்ன பண்ணல? வாழல. கர்த்தரை வச்சு நான் வாழுகிறேன். அதை நான் சேவிக்க போறது இல்ல. வேலையில சில பிரச்சனைகள் வரும்போது குறுக்கு வழியில போகிறது, லஞ்சம் கொடுக்கிறது, சில பொய் பேசுகிறது, வேலையை தக்க வைக்கிறதுக்காக சில தவறான பாதையை வைக்கிறது. இல்ல அது எனக்கு தெய்வம் இல்ல, அதற்காக நான் எல்லா காரியத்தையும் செய்வதற்கு என் தேவன் என்னை நடத்துகிறார். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிக்கிறோம். உடைய கணவன் கர்த்தரை சேவிக்கிறார்களா? உடைய மனைவி கர்த்தரை சேவிக்கிறார்களா? உடைய பிள்ளைகள் கர்த்தரை சேவிக்கிறார்களா? இல்லாவிட்ட உங்களுடைய பிள்ளைகள் படிப்பை சேவிக்கிறார்களா? இல்லாவிட்ட உங்கள் பிள்ளைகள் தொழிலை, வெளிநாடுகளிலே, வெளி மாநிலங்களிலே வேலை பார்க்கிற உங்களுடைய பிள்ளைகள் அங்கு கர்த்தர் கொடுத்த வேலைகளை சேவிக்கிறார்களா? இல்லாவிட்டால் அங்கே கர்த்தரை சேவிக்கிறார்களா? உங்க பிள்ளைங்க சில பேர் வெளிய இடங்கள்ல படிக்கிறாங்க, படிக்கிற இடத்துல படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிப்பை சேவித்துக் கொண்டிருக்கிறார்களா? இல்லாவிட்டால் அங்கே கர்த்தரை சேவிக்கிறார்களா என்பதை நீங்கள் சிந்திக்க கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிக்க வேண்டும். இன்னைக்கு தேவன் என்னோடு கூட பேசும்படியாக இந்த வார்த்தை சொல்லும் போது கர்த்தர் ஏன் இந்த வார்த்தையை பேச வேண்டும் என்று கேட்ட பொழுது, நாளில அடுத்த தலைமுறையினர், அடுத்த சந்ததியினர் என்னை அதிகமாக சேவிக்கவில்லை. அடுத்த தலைமுறையினர், அடுத்த சந்ததியினர் என்னை சேவிக்கும்படியாக பெற்றோர்கள் சரியாக அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை சரியாக நடத்தவில்லை. ஆகவே இந்த காரியத்தை நீ பேச வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்னோடு கூட பேசினார். தேவ பிள்ளைகளே, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் அவரிடத்தில் நம்பிக்கையா இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று இயேசு இந்த இடத்துல சொல்லி இருக்கிறார். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் யோசித்து பாருங்க,
எப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள், எப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள், கர்த்தருக்குள் எப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறோம். நானும் என் பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அடையாளங்களாக, தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அடையாளங்களாக நம்முடைய பிள்ளைய நடந்து போகும்போது, உங்களை பத்தி தெரியாத ஒரு இடத்துல உங்க பிள்ளைங்க போறாங்க, அங்க நடந்து போகும்போது தேவனுடைய பிள்ளைன்னு அறிந்து கொள்வாங்களா? முன்னாட்கள் எல்லாம் அப்படிதான், இவங்க கிறிஸ்தவங்க அப்படின்னு நடை உடை, இன்னைக்கு அதுதான் வெட்கப்படுறோம். இவங்க அல்லேலியாக்காரங்கன்னு சொல்றாங்க பாஸ்டர், இந்த உடை போட்டா. இவங்க இப்படி நான் வாழ்ந்தேன்னா அல்லேலியாக்காரங்கன்னு சொல்றாங்க பாஸ்டர், இப்படி நடந்தா அதுக்கு வெட்கப்பட்டு. ஏன் சொன்னா என்ன? அப்படி வெட்கப்பட்டு இப்போ உலகத்தாருக்கும் நமக்கு வித்தியாசம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடையாளங்களாக, தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அடையாளங்களாக. சில நேரத்துல சொல்லுகிற பாஸ்டர், நான் இப்படி பண்ணா ஏவனுடைய பிள்ளை சொல்லிட்டு கடைசி நான் எங்கேயாவது கோவப்பட்டுறேன், சண்டை போட்டுறேன், அதனால கடைசி இதா இருந்து பாஸ்டர் தேவநாமம். ஏன் அப்படி நடந்து கொள்கிறோம்? ஏன் அப்படி நடந்து கொள்ளுகிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அடையாளங்களாகவும். ஒழுங்கா ட்ரெஸ், சில காரியம் ரோட்ல போகும்போது கிறிஸ்தவன்னு தெரிஞ்சா கூட நம்ம ஒழுங்கா இருப்போம். சில நேரத்துல பேசல, எப்ப அவங்களுக்கு தெரியும்னா கிறிஸ்தவன், ஆனா அது தெரியாதபடி உலகமும் நம்மளும் சேர்ந்து வாழ்றதுனால அநேக நேரத்துல நாம எப்படி இருக்கிறது இல்ல, கிறிஸ்தவன் அவங்களுக்கு தான் தெரியுமே, நான் யாருன்னே தெரியாது. நம்ம வாட்டி திட்டிட்டு, நம்ம வாட்டி சண்டை போட்டுட்டு, நம்ம வாட்டுக்கு நம்ம இஷ்டப்படி என்ன பண்ணிக்கலாம். தேவ பிள்ளைகளாகிய நாம, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாரும் இஸ்ரவேலில் அடையாளங்களாக, கர்த்தருக்காக அடையாளங்களாக காணப்படுவோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளாக வாழ்ந்து பாருங்க, நிறைய அது ஒரு ஆசீர்வாதம். யார்ட்டனாலும் பேசும்போது நான் இயேசுவா பிள்ளை அப்படின்னு சொல்லும் போது அவங்க புரிஞ்சு, ஆமா இவங்க பேசின இந்த காரியம்லாம் இயேசுவா பிள்ளைதான், இவங்க உண்மையதான் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க, இவங்க சரியாதான் செய்யறாங்க. அப்படி சொல்லும் போது தேவன் மனுஷ தயவ, தேவ கிருபையும் மனுஷ தயவை என்ன பண்ணுவா? கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். சரி, கர்த்தர் நல்லவர். ஒரு சில காரியத்தை வேதத்துல பிள்ளைகள் வளர்ப்பு எப்படி வளர்த்தாங்க, பிள்ளைகள் வளர்ப்பு சரியாக இருக்கும் போது என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க, பிள்ளைகள் வளர்ப்பு சரி இல்லைன்னா பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிரச்சனையை சந்திச்சாங்க, பெற்றோர்கள் எப்படிப்பட்ட பிரச்சனையை சந்தித்தார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக ஆதாம் ஏவாளை குறித்து, ஆதாம் ஏவாள் பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படி வளர்த்தார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 4ஆம் வசனமும் ஒருவர் சத்தத்தை காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையில் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளை சிலவற்றை கொண்டு வந்தான். போதும். ஹல்லேலூயா. அப்போ இதுல ஆதாம் இடத்திலிருந்து ஏவாளிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, கர்த்தருக்கு கொடுப்பதிலே, கர்த்தருக்கு முதல் கனிகளை செலுத்துவதிலே பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். கர்த்தருக்கு உகந்த வாசனையாக நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்பதை ஆதாம் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணா? கற்றுக் கொடுத்தார். ஆனா என்ன பிள்ளைங்க கற்றுக்கொள்ளவில்லை என்றால், அதுக்கு அடுத்த வருஷம் 5-6 வாசிங்க. காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி, போதும். அல்லேலூயா. என்ன பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருந்தாங்க ஆதாம் ஏவாள்? கர்த்தருக்கு முதல் பங்கா காணிக்க கொடுக்கணும். அதை கரெக்டா செஞ்சாங்க. ஆனா என்னதுல கற்றுக் கொடுப்பதுல கொஞ்சம் குறைவுபட்டிருந்தாங்கன்னா, எரிச்சல் வரக்கூடாது, உன் குணம் மாறணும்பா. நம்முடைய குணம் ரொம்ப முக்கியம், நம்முடைய செய்கை, நம்முடைய நடக்கை ரொம்ப முக்கியம் என்பதுல அவர்கள் அதிகமாக பெற்றோர்களிடத்திலிருந்து கொஞ்சம் கம்மியா தான் கற்றுக்கொண்டிருந்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில, தேவ பிள்ளைகளாகிய வாழ்க்கையில முதல்ல ஆதாம் ஏவாளிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது, நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆலயத்துக்கு கரெக்டா போயிடணும்னு கற்றுக் கொடுத்திருக்கலாம். இல்லைன்னா எப்பா எதுனாலும் கர்த்தருக்கு முதல்ல என்ன பண்ணணும்? காணிக்க முதல் பங்கை கொடுக்கணும், முதல் காரியத்தை கர்த்தருக்காக செய்யணும். என்னுடைய வீட்டுல என்னுடைய அம்மாலாம் பாத்தீங்கன்னா, முதல்ல இந்த அரிசியில பொங்கும் போதே ஒரு கைப்பிடி அரிசி என்ன பண்ணுவாங்க? ஊழியக்காரன் வச்சிருவாங்க. எப்போனாலும் வேலையில இருந்து வரும்போதே தசமபாகம் வரும்போதே முதல் பங்கு என்ன பண்ணிடுவாங்க? கர்த்தருக்குன்னு வர்ற வழியிலேயே ஊழியக்காரன் கையில போய் ஜோம் நீட்டு தான் வீட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் ஆனா பார்த்திருக்கிற எங்களுடைய பெற்றோர் இதே போல நீங்களும் ஒருவேளை செய்து கொண்டு வரலாம். ஆனா அதை காட்டிலும் முக்கியத்துவம் எதுக்கு கொடுத்திருக்கணும்? உங்க பிள்ளைகளுக்கு குணம், குணநலன்கள், நம்முடைய செய்கை தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். கோபப்படுவதில், எரிச்சல் அடைவதில், இன்னைக்குள்ள பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்களாலும் சரி, யூத் பிள்ளைங்களாலும் சரி, சின்ன பிள்ளைகளுக்குள்ள என்னதான் வருது? எரிச்சல். அவன் காயினுக்குள்ள என்னதான் வந்துச்சு?
எரிச்சல். இதுல நாம எப்படி கவனமா இருக்கிறோம்? இந்த எரிச்சலுங்கிற குணம் ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு மேல என்ன பண்ண முடிய மாட்டேங்குது பிள்ளைங்களுக்கு. சொல்லுங்களேன், ஏதோ உங்க வீட்டுல நடக்கிற மாதிரியே இருக்கு பாஸ்டருங்களா, அப்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்க வீட்டுல நடக்கிற மாதிரியே இருக்குன்னா அதுக்கு என்ன பண்ணுங்க? முக்கியத்துவம் கொடுங்க. ஏசப்பா, என் பிள்ளையுடைய குணநலன்கள் மாறணும்ப்பா, என் பிள்ளையுடைய குணம் மாறணும். ஏன்னா முகநாடி எரிச்சல் மாறினதுனால, எரிச்சல் முகநாடி வேறுபட்டதுனால என்னதான் வந்துச்சு? சண்டை சகோதரர்களுக்குள்ளாக பிரிவினை உண்டானது. நாளைக்கு பாஸ்டர், நான் இந்த பூமியை விட்டு போனாலும் என் பிள்ளைங்க இருக்கிறாங்க, 2 பேர் 3 பேர் 4 பேர் 5 பேர் இருக்கிறாங்க, எல்லாரும் ஒரு மனமா இருப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத இன்னைக்கு நீங்க உங்க பிள்ளைகளுக்குள்ள எரிச்சல் வருதா இல்லையான்னு வச்சு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. எரிச்சல் வருதா? முகநாடி வேறுபடுதா? அப்ப கவனமா இருங்க. இந்த பூமியில நீங்க இருக்கிற நாட்களில் உங்களுடைய பிள்ளைகளுடைய குணத்தை மாற்றுவதற்காக தேவ சமூகத்துல முழங்கால் படிட்டு அதிக நேரம் செய்வீங்கப்பா. என் பிள்ளைகள் வருகிற நாட்களில் உமக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையா வாழணும்ப்பா. நீங்க கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஆசீர்வாதத்தை பெற்று ஒரு சொத்தை வச்சிருக்கிறீங்களா இல்லையா? அது நாளைக்கு உங்க பிள்ளைகளுக்குள்ளாக எரிச்சல் முகநாடி வேறுபட்டு அந்த சின்ன சொத்துக்குள்ள சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு சென்டை அரை சென்டாவது எனக்கு தானு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக. அப்போ முகநாடி என்ன பண்ணக்கூடாது? முதல்ல என்னதான் மாறி இருக்கணும், கடைசி அடுத்தது அவங்க புள்ள வரும். அது அரை சென்ட்ல காசென்ட் கடைசி எப்படி இருக்குன்னா, பாரிஸ் கார்னர்ல இருக்கிற கடை பார்த்துருக்கிறீங்களா? சின்ன சின்ன குட்டி குட்டி கடையா இருக்கும், வரிசையா இருக்கும். அதே போலதான் வீடை வச்சிருப்பாங்க. அதையும் விட மாட்டேன், அதையும் பிரிச்சா என்ன ஆகும்னு தெரியல. அதையும் பிரிச்சா அதுக்கு அதை பிரிக்க மாட்டாங்க. கடைசி அதை யார் கையில கொடுத்துருவோம், விலைக்கு என்ன பண்ணிடுவோம், காசு வாங்குற நேரத்துல யாருக்கு மூத்த இளையவன், 2வது யாருக்கு அதிகமா பங்கு போகணும், யாருக்கு எங்க போகணும், அதை போட்டு பிரிக்கிறதுக்குள்ள. ஏன் சொல்லுகிறேன்னா, பிள்ளைகளுடைய குணாதிசயம் மாறுவதற்காக அதிகமாக செவி. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிக்கிறோமா, இல்லாவிட்ட எரிச்சல் வேற காரியத்தை சேவிக்கிறோமா, புகழ சேவிக்கிறோமா? அன்னைக்கு காயின் தன்னுடைய பேர் வரணும், தன்னை கர்த்தர் அங்கே எடுத்து தன்னுடைய பேர் புகழப்படணும்னு சொல்லி அதை விரும்பினா, அதை சேவித்தான். பேரை புகழையும் சேவித்ததுனால எரிச்சல் உண்டது, குணாதிசயம் மாறல. இன்னைக்கு நீங்க தான் சொல்லணும், பாஸ்டர் நானும் என் வீட்டாரும் கர்த்தரை தான் சேவிக்கிறோம், எங்க பிள்ளைகளுக்கு எரிச்சலே வராது பாஸ்டர், எங்க பிள்ளைகளுக்குள்ள கோபம் வராது பாஸ்டர், எங்க பிள்ளைகளுக்குள்ள சண்டை வராது பாஸ்டர் அப்படின்னு நீங்க தான் என்ன பண்ணணும்? சொல்லணும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அடுத்ததாக 2வதாக ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 21 இருந்து 23 வசனம் வரை வாசிக்கலாம். நோவாவை குறித்து போடப்பட்டிருக்கு. திராட்சை ரசத்தை குடித்து வெறிகொண்டு கானானுக்கு தகப்பனாகிய நிர்வாணத்தை கண்டு இருவர். போதும், நல்லா கவனிங்க. முதல்ல இதே பிள்ளைகள் கீழ்ப்படிதலுக்கு அடையாளமாக இருந்தார்கள். நோவா இடத்துல கர்த்தர் பேசுகிறார், எப்பா மழை பெய்ய போதுப்பா, இதுவரைக்கும் மழை பெய்ய போது. நோவாவுக்கு பிறந்த சேம் காம் யாபேத் 3 பிள்ளைகளும் மழையை பார்த்தது கிடையாது. ஆனா தகப்பன் சொன்னதுக்கு அப்படியே என்ன பண்றாங்க? கீழ்ப்படுகிறாங்க. அவங்க மருமக்கமார்களும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற மருமக்கமார்கள், இப்போ உள்ள மருமக்கமார்களா இருந்தாலும் சொல்லியிருப்பாங்க, அன்னைக்கே சொன்ன கரடு பேச்ச கேட்காதுன்ட்டு அவருக்கு 500 வயசு ஆகி போச்சு, கேட்க இப்பவுமே சொத்தை என்ன பண்ணும்? பிரிச்சு தனி கொடுத்துரும், போயிரும். இவர் பேச்ச என்ன பண்ணக்கூடாது, கேட்டா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல. ஆனா எல்லாரும் கீழ்ப்படிதான். குடும்பத்தை நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி அவ்வளவு அழகாக, அவ்வளவு நல்ல குணங்கள், அவ்வளவு எல்லாவற்றையும் அந்த குடும்பம் பெற்றிருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்து முழு குடும்பமும் நோவா நாட்களில பாதுகாக்கப்பட்டார்கள். மழை நாட்களில பாதுகாக்கப்பட்டு நடத்தப்பட்டார். ஆனாலும் அப்படி பாதுகாக்கப்பட்டு வளர்ந்தவங்க திடீர்னு அதுல ஒருத்தருடைய குணம் என்ன ஆகுது? மாறுது. காமை குறித்து அதுல போட்டிருக்க. இப்போ வாசிங்க, இப்போ உங்களுக்கு தெரியும். 21 இருந்து வாசிங்க. நோவா திராட்சை ரசத்தை குடித்து வெறிகொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். கானானுக்கு தகப்பனாகிய காம்
தம்முடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த சகோதரர் இருவருக்கு என்ன பண்ணுகிறான்? 25 வாசிங்க. கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரிடத்தில் அடிமைகளுக்கு. இப்ப பாருங்க அவனுடைய குணம். தகப்பன் படுத்திருக்கிறார், இப்படிப்பட்ட சூழ்நிலையில போய் உடனே மறைத்து, தகப்பனுடைய காரியத்தை மறைத்து, நிர்வாணத்தை மறைத்து மூடி வைக்காதபடிக்கு இப்போ குணம் என்ன, அது கொஞ்சம் மாறுது. அப்பா குணமும் ஆச்சு, பிள்ளை குணமும், 2 பேர் குணமும் மாறின உடனே இப்ப யார் அதுல பாதிக்கப்படுறா? பிள்ளையுடைய வாழ்க்கை. கானான் அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார். அவன் ஒரு சாபத்தை கொடுக்கிறார். பிள்ளையுடைய வாழ்க்கை அதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை. காயின் அவனுடைய குணம் மாறும்போது அவனுடைய சந்ததி எப்படி அழிக்கப்பட்டது? கர்த்தரால் சாபத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஒரு குணம் மாறும்போது, எரிச்சலுங்கிற குணம் பிள்ளைக்குள்ள வந்ததுனால சந்ததியாக அழிக்கப்பட்டார்கள். அவனுடைய வாழ்க்கையில அவன் ஒரு நல்ல குணம் இல்லாதபடிக்கு பிறருடைய நிர்வாணத்தை, பிறருடைய வாழ்க்கையின் கோலத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிற ஒரு கெட்ட குணம். இன்னைக்கு அந்த குணம் நம்ம இடத்துல என்ன பண்ணக்கூடாது? நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில முதல்ல நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில என்ன இருக்கக்கூடாதுன்னா எரிச்சல் நமக்குள்ள இருக்கக்கூடாது. நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில 2வது பிறருடைய வாழ்க்கையின் நிர்வாணத்தை சொல்லுகிற குணம் என்ன பண்ணக்கூடாது? பக்கத்துல உள்ளவங்க இருப்பாங்க, உங்களுக்கு அந்த தெரியுதா? மோசமானவங்க சில பேருடைய காரியம் வந்து நீங்க அத பாவத்தை என்ன பண்ணணும்? அநேகர் அன்பு திரளான பாவங்களை மூடும். அவங்கள பத்தி 10 பேருக்கு சொல்லிக்கிட்டே இருக்க கூட. யாருடைய நிர்வாணத்தையும் வெளிக்காட்டுகிறவர்களாக மாறிவிட, பாஸ்டர் எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார் பாஸ்டர், நான் தூங்கும் போது இந்த சகோதரியை பத்தி வெளிப்படுத்தினார், இந்த சகோதரனை பத்தி வெளிப்படுத்த. நல்லது, ஜெபிங்க. கர்த்தர் ஏன் வெளிப்படுத்தினார்? உங்களை நம்பி, நம்பி வெளிப்படுத்துற. மட்டும் அன்னைக்கு மூடி இருந்தான்னு வச்சுக்கோங்க. அவங்க அப்பா எழும்பும்போது, அப்பா இப்படி இருந்தேன்பா, நான் மூடி இருந்தேன்பா, உங்களை மூடிட்டேன்னு சொன்னா உங்க அப்பா எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்துருப்பா. நான் சொல்றது புரியுதா? அன்றைக்கு நீங்க சகோதரர் பக்கத்துல இருக்கிற அவங்க சகோதரா உங்களை குறித்து ஆவியானவர் எப்படி வெளிப்படுத்தினார், நான் இன்று இரவு ஜெபம் பண்ண உங்களுக்காக ஜெபித்து அப்படின்னு சொல்லும் போது இந்த சகோதரி இன்னும் உங்களுக்காக என்ன பண்ணுவேன்? ஆமா, எங்களை இப்படிதான் உங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினாரா, உங்களை மேல ஒரு நம்பிக்கை வரும். அந்த சகோதரி கர்த்தர் என்ன குறித்து என்ன பண்ணிருக்கா, அவங்களுக்கு இன்னும் நம்ம சில காரியத்தை சொல்லுவோம், ஜெபம் பண்ணுவாங்க, சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரரை குறித்து, அந்த சகோதரியை குறித்து நம்பிக்கை வரும். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே தான் என்ன பண்ணுவோம்? சேவிப்போம். சரி, இன்னும் ஒரு சில காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யாக்கோபை குறித்து, யாக்கோபுடைய பிள்ளைகள் யோசேப்பு, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 7-10 வசனம் வாசிங்க. சில நாள் சென்ற பின்பு எஜமானுடைய மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு சயனி என்ற 10வது வசனம். அவள் பாருங்க, நிச்சயம் போதும் கவனிங்க, நிச்சயம் யோசேப்பு என்ன பண்றாப்புல? தவறு செய்யறதுக்கு எங்க பெற்றோர்கள் பக்கத்துல இல்ல, தூர இடத்துல, வெளி இடத்துல இருக்கிறாப்புல. நீங்க சொல்ல முடியுமா பாஸ்டர், என் பிள்ளை வெளியே போனாலும் ஏன் சொல்ல முடியலன்னா, இங்க வீட்டுல வச்சே போன் தான், பிள்ளை பேசிக்கிட்டே இருக்கு. நமக்கு நம்பிக்கை வீட்டுல வச்சு சொல்லுவாங்க, ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு. வீட்டுல பிள்ளைகளா சொல்லுவோம், நாங்களா சூப்பர், ஏமா என் கண்ணு முன்னாடி போனே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, என் கண்ணு முன்னாடி ஒழுங்காடு, நீ அங்க போட. நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம பிள்ளைய எதுக்கு வர மாட்டேங்குது, சர்ச்சைக்கு வர மாட்டேங்குது, வெளியே போனா கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாங்க. அதனால நீங்க கவனம், உங்க பிள்ளைய சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்க நீங்க. உங்க பிள்ளைகளுக்காக நீங்க தான் உத்தரவாதம் எடுத்து உங்க பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். கர்த்தர் தெளிவாக என்னுடைய உள்ளத்துல நம்முடைய அடுத்த சந்ததியினரை குறித்து ஒரு கேள்விக்குரிய எனக்கு முன்பதாக வைத்ததுனாலதான் கர்த்தர் சொல்ல, அடுத்த சந்ததி அவர் கர்த்தரை எப்படி சேவிக்கிறாங்கன்னு தெரியல, ஒரு சந்தேகத்தை கர்த்தர் கொடுத்தா. நீ பேச வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளை நீ வருகிற நாட்களை சரியாக அவர்களுக்காக முழங்கால் படிட்டு ஜெபித்து அதிக நேரம் நீங்க வேலைக்காக அதிக நேரம் பிரயாசப்படுறதை காட்டிலும் உங்களுடைய தொழிலுக்காக அதிக நேரம் பிரயாசப்படுறத முழங்கால் படிட்டு அதிக நேரம் தேவ சமூகத்துல உங்க பிள்ளைகளுக்காக காத்திருக்கு. உங்க பிள்ளைகளிடத்துல போன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா நீங்களும் போன் யூஸ் பண்ணாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கறத யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை மிக ரொம்ப முக்கியம். நேற்று தினத்துல ஜப குறிப்புல ஒரு ஊழியக்காரர் தூத்துக்குடியில வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க LGBTQ குறித்து. ஏற்கனவே கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை செய்திலையும் கொடுத்தேன். LGBT ஓரின சேர்க்கையாளர்கள், ஆணும் பெண்ணும் செய்கிற திருமண காரியம்
அதை சபையே இப்பொழுது அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறது. அதுக்கான பைபிள் இருக்கிறதுன்னு சொல்லி ஏற்கனவே நான் சொன்னேன். இப்படிப்பட்ட காலத்துல வந்து கொண்டிருக்கிறோம். சபைக்குள்ளாகவே இப்படிப்பட்ட விபச்சார வேசித்தனம் பெருகி இருக்கிறதுன்னா ஆமென். அப்ப தேசத்துல, பள்ளிகளில, ஆமென், காலேஜ்ல எப்படி பெருகி இருக்கு என்பதை யோசித்து பாருங்க. உடைய பிள்ளைகளை அது பாதிக்காது என்று எப்படி சொல்ல முடியும்? உங்க பிள்ளைகள் அது பாதிக்காது என்று எப்படி உங்களால நிச்சயிக்க முடியுது? வீட்டுல வச்சு சினிமா பாக்குறது, வீட்டுல வச்சு பிள்ளைகளோடு தவறான காரியத்தை செய்துட்டு நீங்க ஒரு எண்ணத்தை மட்டும் வச்சுட்டு இதுல எல்லாம் என் பிள்ளை கரெக்டா இருக்கணும், சான்ஸே கிடையாது. சரியா என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் உங்க பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக நீங்கள் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எதிர்கால வாழ்க்கை மிகவும் கேள்விக்குறியான வாழ்க்கை. தேவ பிள்ளைகளே, கவனம் உள்ளவர்களாக நீங்கள் வாழ கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென். பாருங்க, நிச்சயம் யோசேப்ப செய்தோம், என்ன பண்ணல, பிள்ளைய ஒழுங்கா. ஆனா யாக்கோபிட்ட ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு பிள்ளைய மட்டும் பக்கத்துல வச்சு யோசேப்ப செல்லமா வளர்த்தவனு சொல்லி சொல்லி கொடுத்தான். ஆனா மத்த பிள்ளைங்க மேல அப்படி செல்லம் காட்டல. அதுக்குதான் வாசிங்க தீனால குறித்து ஆதியாகமம் 34:1-2-3 வாசிங்க. கண்டு அவளை கொண்டு போய் அவளோட பயணித்து அவனுடைய மனம் யாக்கோபின் குமாரத்தியாகிய தீனாள் மேல் பற்றுதலாய் இருந்தது. அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதுக்கு இன்பமாய் பேச. நல்லா கவனிங்க, அந்த பெண்ணின் மனசுக்கு எப்படி பேசுறாப்லையா? முதல்ல வெளியே போகும்போதே சொல்லியிருக்கணும் போகக்கூடாதுன்னு. யாக்கோபு யோசேப்பை மட்டும் போகாம பக்கத்திலே வச்சுக்கிட்டாப்புல. என்னைக்கு வெளியே விட்டாப்புல அன்னைக்கு அவங்க தூக்கிட்டாங்க அவங்க. அதனால நம்முடைய பிள்ளைகளை கவனமாக வளர்க்க வேண்டியது. உங்க பிள்ளைங்க நரகத்துக்கு போய்விடக் கூடாது. உலகத்தானுக்கு தெரியாது. அவன் சொல்லுவான், அவனுடைய ஆலோசனை, பிள்ளைகளை சிட்டாக்காதீங்க, பிள்ளைங்க இது பண்ணாதீங்க, எது பண்ணாதீங்க. அவனுக்கு தெரியாது ஆத்மாவுடைய வேல்யூ என்ன என்பது. உலகத்தாருக்கு தெரியாது நரகம் என்பதனுடைய கொடுமை என்ன என்பது தெரியாது. உலகத்தாருக்கு தெரியாது இயேசு நம்ம மேல வைத்த அன்பு என்ன என்பது தெரியாது. ஆனால் நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம் நரகத்தினுடைய கொடுமை என்ன என்பதை அறிந்திருக்கிறோம். நரகத்தினுடைய வேதனை என்ன என்பதை அறிந்திருக்கிறோம். தேவ பிள்ளையாக வாழ்வது எவ்வளவு கடினம் என்பதை அறிந்திருக்கிறோம். நாம கர்த்தர் நமக்கு கொடுத்த பிள்ளைகளை சரியாக வளர்க்காவிட்டால், நம்மை நம்பி கர்த்தர் நமக்கு கொடுத்த பிள்ளைகள் ஊருக்கு உலகத்துக்கு வேதம் சொல்லுகிறது, முதலாவதாக குடும்பத்தை நடத்த தெரியாதவன் சபையை எப்படி? சபை என்றால் நாம் செய்கிற ஊழியத்தையும் குறிக்கிறது. நம்ம குடும்பத்தை நாம சரியா நடத்த முடியாட்டி ஊரு உலகத்துக்கு நாம சுவிசேஷம் சொல்லி சரியாக நடத்த நம்மளால முடியவே முடியாது. குடும்பத்தை நடத்த தெரியாதவன் என்று சொன்ன உடனே இந்த நாளில கடைசி நாட்கள்ல ஊழியர்கள் அனைவரும் குடும்பத்தின் மேல அக்கறை வைத்து குடும்பத்துல ஊழியக்கார பிள்ளைகளை டாக்டர் படிக்க வைக்கிறது, ஊழியக்கார பிள்ளைகளை நல்ல நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, நல்ல சொகுசான வாழ்க்கை. ஐயோ என் பிள்ளை கஷ்டப்பட, அதனால நான் என் பிள்ளைகளை கார்ல சூப்பரா ஊழியக்காரங்க என்ன பண்றாங்க, அதுதான் பிள்ளைகளை கடைசி வரைக்கும் ஊழியக்கார பிள்ளை. ஊழியத்துக்கு யாரும் வந்த மாதிரி அப்படி ஊழியத்துக்கு வந்தாலும் நல்ல சபையா இருக்கும், பெரிய சபையா இருக்கும். அதனால வேற யார் கையிலயும் என்ன பண்ணிடக்கூடாது. அவன் ஊழியக்கார பிள்ளை அப்படிதான் நடத்தப்படுகிறார வெளியே. அதனாலதான் திரும்ப சபைக்கு முன்பதாக வீடியோல இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோ. என் புள்ள ஜேசன், நமக்கு நல்லா தெரியும் இந்த சபையை கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்துவார், பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆனா என்னுடைய மகன் ஜேசன், அவன் இந்த சபையை இதுக்கு அடுத்தது எனக்கு அடுத்து அவன் சபையை நடத்த மாட்டான். மகன்னா அவன் எனக்கு ஆப்பிரிக்காவுக்கு மிஷினரியா தான் போகணும். அவன் போய், நான் பாசமாட்ட சொல்றேன், அவன் போய் மறித்து என் கண்ணு, நான் பரலோகத்துக்கு பிறகு முன்னாடி என் பையன் கர்த்தருக்குள்ள பரலோகத்துக்கு ரத்த சாட்சியா மறிச்சாங்கிறத நான் பார்க்கணும். அப்படிதான் நான் சொல்றேன். பாஸ்டர் உங்களுக்கு இறக்க இல்லையா? இறக்க இருக்கிறதுனாலதான் என் பிள்ளை என் கண்ணு முன்னாடியே பரலோகத்துக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன். நான் என்னுடைய பிள்ளை நான் அதை வச்சுதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவன் வேற யார் கர்த்தர் எப்படி நடத்துகிறாரோ மற்ற காரியம். ஆனா நான் எப்படி அண்ணால் சாமுவேலை கர்த்தருக்குன்னு கொடுத்துட்டாரோ என் பையனை நான் ஆப்பிரிக்கா மிஷினரியா தான் கொடுக்க. அவன் அடுத்த பாஸ்டர் கிடையவே கிடையாது உங்களுக்கு. நான் ஏன் இதை சொல்லுகிறேன்னா, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அவன் பாஸ்டருடைய பிள்ளை பாஸ்டராகவே ஊழியத்துக்கு வர்றதே கிடையாது. டாக்டர், IAS, IPS மற்ற சில ரேங்க் இல்ல தேவ பிள்ளை. நான் ஏன் இதை சொல்லுகிறேன்னா, எனக்கு தெரியும் எங்க அப்பாவுடைய பாதை ராஜ பாதை, எங்க அப்பாவுடைய பாதை ஆப்பிரிக்கா மிஷினரி, என் பிள்ளை போற பாதை ராஜ பாதை. என் பிள்ளை மறித்தாலும் பரலோகத்துல இருப்பான், எனக்கு அதுதான் தெரியும்.
இப்பொழுதும் விரும்பல. நான் பெரிய பெரிய இடத்துல இருக்கணும் அதை விரும்பல. எனக்கு தெரியும் எங்க அப்பா பாதை எதுன்னு தெரியும். இந்த இடத்துல ஆராதிச்சாலும் நான் ஆராதிக்கிற தேவன் யாருன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு எதை குறித்து பெரிய கட்டடமோ ஏதோ கிடையாது. பாஸ்டர் இப்போ சொல்றீங்க இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். அதனாலதான் தைரியமா சொல்லுகிறேன். போட்டு காமிங்க நாளைக்கு பாஸ்டர் இப்படி பேசுனீங்க இப்படி ஏன் அப்படின்னு சொல்லலாம். தைரியமா சொல்லுகிறேன். நான் ஏன் சொல்லுவேன், உங்க பிள்ளை நானும் என் வீட்டாருமோ என்றான் கர்த்தரையே சேவிப்போம். தீனால போல விடாதீங்க. ஆமென். தீனால போல உங்க பிள்ளைகளை பாதுகாக்கப்பட வேண்டியது உங்களுடைய கடமை. யோசித்து பாருங்க, உங்க பிள்ளைங்க ஒருவேளை உங்க ஸ்கூல்ல அதே ஸ்கூல்ல ஒரு சூப்பர் ஸ்டாருடைய பிள்ளை ஒரு முக்கியமான விஐபியோடைய பிள்ளை படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டூருக்கு அனுப்புவாங்க? அனுப்ப மாட்டாங்களே, அனுப்ப மாட்டாங்க. அவன் சொல்லிடுவாங்க, நான் வேணா அவன் பிள்ளை என்ன பண்றப்பா உன்னை கூட்டு போய் அப்பா உனக்கு நிறைய இடத்துல காட்டுறேன். அவன் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தன்னுடைய வேல்யூ என்னங்கிறது, தன்னுடைய பிள்ளையுடைய பாதுகாப்பு எவ்வளவு முக்கியங்கிறது தெரியும். தேவ பிள்ளைகளாகி நீங்க ராஜாக்கள், உங்களுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு ஏன்னு உங்களுக்கு தெரியவில்லை என்பதை நீங்க யோசித்து பாருங்க. கவனம் உள்ளவர்களாக உங்க வாழ்க்கையை நடத்த கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நேரமாகிறபடி நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அவன் ஏலியுடைய குடும்பம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏலியின் குமாரன் பேலியாளின். ஏலி யாரு? தேவனுடைய ஊழியக்கார். ஆனா அவங்களுடைய பிள்ளைகளை பத்தி சொல்லும் போது பேலியாளின். சரி, 3ஆம் அதிகாரம் 11ல இருந்து வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 11ல இருந்து 14. கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் தொனித்து கொண்டே இருக்கும் ஏலியின் குடும்பத்துக்கு விரோதமாய் சொன்ன யாவற்றை வரப்பண்ணுவேன், சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அடக்காமற் போன பாவத்து நிமித்தம். என்ன பாஸ்டர், அடக்கதான் முடியல பாஸ்டர் பிள்ளைங்களை. அவன் என்ன சொல்றாரு கர்த்தர் பாருங்க, அடக்காத காரணத்தின் நிமித்தம், பாவத்தின் நிமித்தம். நீங்க அடக்காதது என்னதான்? இப்போ இதனால யாருக்கு பிரச்சனை ஆச்சு தெரியுமா? யோசிச்சு பாருங்க. ஏலி தன்னுடைய பிள்ளைகளை அடக்காதனால ஏலியுடைய மரணத்தை குறித்து அறிந்திருக்கீங்களே? எப்படி விழுந்து குப்புற விழுந்து மரித்து போனா. ஏலியுடைய மரணம் எப்படி இருந்தது? தேவனுக்கு தேவனுடைய ஊழியக்காரன் மரணம் எப்படி இருக்க வேண்டிய, அவர் மகிமையா இருக்க வேண்டிய மரணம். நான் அவனுடைய முடிவும் அவன் மகிமை இல்லாத ஒரு மரணமாக, தேவன் அவனோடு இல்லாத ஒரு வாழ்க்கையாக மாறி போயிட்டு. அன்பு தேவ பிள்ளைகளை, நாளில நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிக்க வேண்டும். நீங்க உங்க பிள்ளைகளை வருகிற நாட்களில் நல்லா யோசித்துக் கொள்ளுங்க, நல்லா கவனிங்க. ஆமென். முன்பதாக இருந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை அடிச்சா என்ன பண்ணிடுவாங்க? கேட்பாங்க. நீங்களாம் அடிச்சுலாம் கேட்டவருடைய வாழ்க்கை. இப்பொழுது சத்துருடைய நாட்கள் கடைசி காலமா இருக்கிறபடினால், தனக்கு கொஞ்ச காலம்தான் உண்டு என்பதை அறிந்தபடினால், அவன் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறபடினால், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவன் நீங்கள் தூங்கும் போது, ஆவிக்குரிய நித்திரை அடையும் போது தவறான விதையை விதைத்து 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 விதைத்து, தவறான ஆலோசனை யூடியூப்ல, அவன் ஸ்கூல்ல நிறைய காரியங்களை விதைத்து விதைத்து, நாம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை அவர்களுக்கு எரிச்சல் அதிகமாக வருகிறது. அவர்களுக்கு அதிகமாக நாம பேசுகிறது தவறு போலவே, நாம அவர்கள் மேல் வைக்கிறது அன்பு இல்லாதது போலவே அவர்களுக்குள்ளாக தவறான எண்ணங்கள் அதிகமாக பெருகிவிட்டது. முழங்கால் படியிட்டு ஜெபிங்க. முழங்கால் படியிட்டு ஜெபித்து சத்ருவ வேத வசனத்தின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி அதை எப்படி மேற்கொள்ள வேண்டுமோ இரவும் பகலும் ஜெபித்து அதை மேற்கொள்ளுகிற வரைக்கும் நீங்க நித்திரை செய்யாதீங்க. அதற்காக போராடி பாஸ்டர் எனக்காக ஜெபிப்பார், சபையில ஒரு கூட்டம் ஜெபிக்கும், அப்படி அல்ல. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு உத்தரவாதி. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு உத்தரவாதி. நான் ஒருவேளை 1000 பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கலாம், லட்சம் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கலாம். ஆனா என் பிள்ளைக்கு நான் தான் உத்தரவாதி. என் பிள்ளைக்கு நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை கண்ட கர்த்தர் கேட்பாரு, உனக்கு கொடுத்த இந்த முதல்ல கொஞ்சத்துல நீ எப்படி இருந்த? உனக்கு கொடுத்த மனைவியை நீ எப்படி கர்த்தருக்குள்ள நடத்தின? உனக்கு கொடுத்த கணவரை நீ எப்படி கர்த்தருக்குள்ள நடத்தின? உனக்கு கொடுத்த பிள்ளைகளை எப்படி நடத்தின என்று கர்த்தர் என்னிடத்துல கணக்கு கேட்பா. ஒரு 3 பிள்ளைங்க எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒருத்தர் யோசேப்பை போல, ஒருத்தர் தீனால போல இருந்தாலும், ஒருத்தர் கானான போல இருந்தா,
கானான் சபிக்கப்பட்டவனாக காம போல இருந்தா கானான், இன்னும் ஒரு பிள்ளை சபிக்கப்பட்ட பிள்ளையா இருந்தா நல்லதா? ஒரு பிள்ளை நல்லா இருந்துச்சு, ஒரு பிள்ளை சபிக்கப்பட்டது போல இருந்தா நல்லதா? யோசித்து பாருங்க. அவன் ஏழி பிள்ளைகளை போல சில இடத்துல எல்லா பிள்ளைகளும் அப்படிதான் இருக்கிறாங்க. நான் இந்த செய்தி எடுக்கும்போது யோசித்து பார்த்தேன். என்னுடைய தகப்பனார், அவரை குறித்து அநேகர் பேசி இருக்கிறாங்க, அநேக செய்திகளில் சொல்லி இருக்கிறாங்க. 5 பிள்ளைகள் அவர்களுக்கு. நாங்க 5 பேரும் ஊழியக்காரர்களா ஊழியம் செய்துட்டு இருக்கிறோம். யோசித்து பார்த்து இதை தியானிக்கும் போது, அப்போ எல்லா இடத்துலயும் ஏதாவது ஒரு பிள்ளையாவது மிஸ் ஆயிடுறாங்க. அப்போ 5 பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள நடத்திருந்தாங்கன்னா அவங்க எவ்வளவா ஜெபித்திருப்பாங்க. 5 பிள்ளைகளும் ஊழியத்துல இருக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளவா எங்களுக்கு முன்மாதிரியா இருந்திருப்பாங்க. 5 பிள்ளைகளை நடத்துறதுக்கு ஒரு நாள் கூட நான் எங்க பெற்றோர்களை குறித்து நான் சொல்லுகிறேன், ஒரு நாள் கூட யாரிடத்திலையும் பேசுகிறதாக நண்பர்கள் என்று சொல்லி பேசுறதை பார்த்ததே இல்லை. அவர்கள் வேதத்தை வாசித்து ஜெபித்து தேவனுடைய காரியத்தை செய்ததை தவிர குடும்பத்துக்காக அங்க போனோம் இங்க போனோம் இப்படி செஞ்சோம் அப்படி செஞ்சோம்னு சொல்லி செய்ததாக நாங்கள் பார்த்ததே இல்லை. எங்கேயாவது டூருக்குன்னு கூட்டு போக மாட்டாங்க. எங்கேயாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவாங்க. சொந்தக்காரங்க வீட்டுல போய் என்னைக்காவது ஏதாவது, இப்போ எப்பவுமே கொண்டு போக மாட்டாங்க, லீவுன உடனே எல்லாம் போக மாட்டாங்க. இப்போ ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் இருக்குன்னு சரி போயிச்சா, அங்கேயாவது நாங்க போய் என்ன பண்ணிருப்போம், கொஞ்ச நேரம் எல்லாம் உட்காந்து கலகலன்னு பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன், வந்துருவாங்க பெரியவங்க. வந்துட்டு எல்லாம் சோத்திரம் சொல்லு, எல்லாம் ஜோமனு எல்லாம் பைபிள் இந்த கேள்வி கேளு, இந்த கொஸ்டின் கேளு, இந்த குவிஸ் கேளு, இப்படிதான் என்ன பண்ணுவாங்களே ஒழிய எங்களை நடத்தி இருக்கிறாங்களே தவிர, அப்போ அதுக்கு எவ்வளவு தியாகம் பண்ணியிருப்பாங்க யோசிப்பா. அவங்களுக்கு அவங்க பிள்ளைங்களை அவங்க மேல எங்களுக்கு எவ்வளவு எரிச்சல் வந்திருக்கும், எங்களுக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கும், இந்த வீட்டுல போய் பிறந்துமேன்னு. ஆனாலும் அவர் எல்லாவற்றையும் அந்தகார வல்லவனுடைய கிரியைகளை ஜெயித்து அவங்களுடைய முழங்கால் தான் அந்தரங்கத்தில் அவர்கள் முழங்கால் படியிட்டது. இப்பொழுதுதான் எங்க அப்பாவுக்கு 79 வயசு ஆயிடுச்சு. நாங்க போகும்போது சில நேரத்துல எப்பா படுத்துக்கிறோம்பான்னு சொல்லி படுக்கிறத நாங்க பார்க்கிறேன். ஆனா நான் பிறந்ததுல இருந்து இந்த சொல்றேன், எப்பயாவது ரேர் தான் எங்க அப்பா படுக்கிறத நாங்க பார்த்தது. எங்க அம்மா தூங்குறத நான் பார்த்ததே கிடையாது. எங்க அம்மா தூங்குனத நான் பார்த்ததே கிடையாது. நாங்களா தூங்குனதுக்கு அப்புறம் தான் எங்க அம்மா தூங்கி இருப்பாங்களா இருக்கும். காலையில எழும்பும் போதும் எங்க அம்மா தூங்குனதை நான் பார்த்ததே. இடையில தூங்கின லீவு, கவர்மெண்ட்ல டீச்சரா இருந்தாங்க. அவன் அப்ப லீவுனாலே சொந்தக்காரங்க அவ்வளவு வரும் வந்தாலும், ஆனாலும் எங்க அம்மா ரெஸ்ட் எடுக்கணும்னு தூங்குனதை நான் பார்த்ததை கர்த்தருக்கு முன்பாக சொல்லுகிறேன். அவங்க பைபிள் படிப்பாங்க, ஜெபிக்கிறத பார்த்திருக்கிறேன், உழைக்கிறத பார்த்திருக்கிறேன். தேவ பிள்ளைகளை நீங்க எப்படி இருக்கிறோம், நாம பெற்றோர்கள் எப்படி இருக்கிறோம், அவன் பிள்ளைகளுக்கு முன் பிள்ளைகளை சரியா நடத்த வேண்டிய பெற்றோர்கள் நாம எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்க. நம்முடைய பிள்ளைகள் இப்ப சொல்லுங்க, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிக்கிறோமா இல்லையா? ஒருவேளை ஒரு கேள்வி இருந்துச்சுன்னாப்பா, இந்த நாளில இருந்து நான் என் பிள்ளைங்களை சரியா நடத்துவதற்கு நான் என் நேரத்தை செலவழிப்பேன்ப்பா, என் பிள்ளைங்களை கர்த்தருக்குள்ள நடத்துவதற்கு என் நேரத்தை ஒருவேளை உங்களுக்கு கர்த்தர் வசதி வாய்ப்புகளை கொடுத்திருந்தா உங்க பிள்ளைங்களை சில இடங்களுக்கு கூட்டிட்டு போங்க, நீங்களே கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போய் உட்காந்து உங்க பிள்ளைங்களோடு நீங்க பேசுங்க. நீங்க உங்க பிள்ளைகளோடு நேரத்தை செலவழிக்காவிட்டால் உங்க பிள்ளைகளோடு சத்ரு தன்னுடைய நேரத்தை செலவழிக்க ஆயத்தமாக இருக்கிறான். அது நண்பர்களா இருக்கலாம், உறவினர்களா இருக்கலாம், தவறான யூடியூப் மூலமாக இருக்கலாம், நிறைய காரியத்தின் மூலமாக சத்ரு ஆயத்தமாக இருக்கிறான். நீங்க தான் உங்க பிள்ளைகளுக்கு நேரத்தை என்ன பண்ணணும், நேரத்தை செலவழித்து உங்க பிள்ளைகளோடு உட்கார்ந்து பேசணும். அவன் இந்த காலத்துல நல்ல திரும்பியும் சொல்லுகிறேன், அடிச்சு உதைச்சு உங்க பிள்ளைங்களை சரி செய்ய முடியாது. மாம்சத்தோடு இரத்தத்தோடு போராடி ஜெயிக்க முடியும். அந்த அளவுக்கு அவன் மேற்கொண்டு அவன் வல்லமையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனா அவன் இயேசுவினுடைய வல்லமைக்கு முன்பதாக அவன் பெரியாலே கிடையாது. நாம உட்கார்ந்தோம்னா, நாம நேரம் செலவழித்தோம்னா நிச்சயமாக உங்க பிள்ளைகளை பாஸ்டர் சிலர் அழகா சொல்லி முடிச்சிடறாங்க, நான் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன் பாஸ்டர், நான் என்ன பண்ணிட்டேன், கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். சரி, வேலைக்கு போறீங்களா, வேலைக்கு போகாம நான் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன் பாஸ்டர், வேலைக்கே போகாம இருங்களேன், சாப்பாடு எப்படி வருதுன்னு பார்ப்போம். கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன் பாஸ்டர்னு அதை மட்டும் ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? வேலை செஞ்சாதானே சாப்பாடு. அதே போல பிள்ளைகளோடு நீங்க நேரம் செலவழித்து பிள்ளைகளோடு உட்கார்ந்து பேசினாதான் பிள்ளைங்க சரியாக மாறுவாங்க. அதான் வேதத்துல ஒரு வசனம் எனக்கு ரொம்ப அழகா பிடிக்கும். என்னன்னா, ஐஸ்வர்யவான் லாசரு, இந்த லாசரு பரலோகத்துக்கு போனோடனே ஐஸ்வர்யவான் சொல்லுவாப்புல, என்ன தயவு செய்து என்ன அனுப்புவோம், என் சொந்தக்காரங்க கிட்ட என்ன பண்ணணும், பேசணும். அப்போ கர்த்தர் சொல்லுவாரு, அங்கேயே ஏற்கனவே பேசுறவங்க
இருக்கிறான். நீ மரித்து போய் பேச, நீ உயிரோட போனாலும் யாரும் ஒன்ன நம்பவே மாட்டான். அப்போ என்ன அர்த்தம்னா, உள்ள ஏற்கனவே பேசுறவங்க நம்மளதான் வச்சிருக்கிறார். நேரம் வந்து வீட்டுக்குள்ள வந்து ஒரு பிரகாசமான ஒளியை வந்து நம்ம பிள்ளைகிட்ட பேசி திருத்தணும், நம்ம அப்படிலாம் பேச மாட்டோம். உங்களதான் கர்த்தர் வச்சிருக்கிறார். அவருடைய பிள்ளைய உங்களுக்குள்ளதான் அபிஷேக நதி இருக்கிறது, உங்களுக்குள்ளதான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ளதான் இருக்குது. நீங்க தான் பிள்ளைகளோடு கூட பேச வேண்டும், நீங்க தான் பிள்ளைகளோடு நேரம் செலவழிக்க வேண்டும். பிள்ளைகள் பாஸ்டர் நம்ம என்ன தெரியுமா வரும், நம்ம மொபைல் எடுப்போம். என்ன நம்ம உடனே பிள்ளைங்க சொல்லுவாங்க, நீங்க மட்டும் மொபைல் எடுக்கீங்க. உடனே நமக்கு என்ன கோவம், நான் எவ்வளவு சரி. பிள்ளைங்களுக்கு மாம்சத்துலதான் பாக்குறாங்க, நம்முடைய பின்னாடி உள்ள உழைப்ப பிள்ளைங்க பார்க்க முடியாது. சரி பரவாயில்ல, பிள்ளைக்காக அந்த காரியத்தையும் தியாகம் பண்ணி, சரிப்பா அப்பா அம்மா என்ன பண்ற வச்சுறேன், உட்கார்ந்து பேசும். கர்த்தருடைய பிள்ளை மனம் திரும்புதலுக்காக நம்ம சரியாக உபயோகப்படுத்துவோம். பிள்ளைங்க மனக்கண்கள் திறக்கப்படல, இருந்தாலும் பிள்ளை மனக்கண்கள் திறக்கப்படாதனால நாம சில காரியத்தை என்ன பண்ணணும், புரியுதா இல்லையா? சில காரியத்தை விட்டு கொடுத்து இறங்கிதான் போகணும். பரவாயில்ல, பிள்ளைக்காக நான் இதை என்ன பண்ணுகிறேன், தியாகம் பண்ணுகிறேன். உலகத்தாருடைய ஒரு பிள்ளை அன்னைக்கு சொல்றாப்புல, அவன் காலேஜ் படிக்கிறாப்புல, மொபைல் இல்லாம 2 பொம்பளை பிள்ளைங்க மொபைல் இல்லாம இருக்கிறாங்க. கேட்டா எங்களுக்கு எதுக்கு மொபைல்? காலேஜ்ல சில காரியங்கள் போன் பேசுறோமா, காலேஜ்ல உள்ள போன்ல என்ன பண்ணிக்கிறோம், பேசிக்கிறோம். காலேஜ்ல சில காரியத்தை கேட்டு காலேஜ் வழி அங்க இருக்கிற வைஃபை, அங்க இருக்கிற சில காரியம் யூஸ் பண்ணி சில ப்ராஜெக்ட் ஒர்க்குக்காக நாங்க பாத்துக்கிறோம். உலகத்தாருடைய பிள்ளை சொல்லுகிறாங்க. தேவ பிள்ளைகளாகிய நாம இன்னைக்கு பிசாசு ஒரு வலை, இது இல்லாம இருக்க முடியாது, இது இருந்தாதான் ப்ராஜெக்ட். நான் என் பிள்ளைகிட்ட முட்டை மார்க் எடு, ப்ராஜெக்டே தேவையில்லை. தேவனை வழிவிலக பண்ணுகிற சத்ரு எப்படி வந்தான, ஸ்கூல் மூலமா வந்தான, யார் மூலமா வந்தான, எனக்கு தேவையில்லை. அந்த வழி சத்ரு எப்படினாலும் வருவான், ஸ்கூல் மூலமா வருவான், யார் மூலமா வருவான். தேவன் நம்ம பிள்ளைகளை ராஜாக்களா யோசேப்பை போல மாத்தனா எங்கேயும் மாத்துவா. அல்லேலூயா. தானியேலை போல நிக்க வைக்கிற. தானியேலுக்கு அன்னைக்கு என்ன மூளை இருந்துச்சு, என்ன மொபைலா இருந்துச்சு ஞானமா பேசுறதுக்கு? தானியேல்கிட்ட என்ன இருந்துச்சு சொல்லுங்க, என்ன அறிவு, என்ன அன்னைக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க சொல்லுங்க, என்ன ஸ்கூல் இருந்திருக்கும்? ஆனா தானியேல் எல்லாத்தையும் விசேஷித்த மகனாக தானியேல் காணப்பட்டான். கர்த்தருடைய அபிஷேகம் அவனுக்குள்ளாக இருந்தது. அல்லேலூயா. யோசேப் எல்லாரை காட்டி விசேஷித்த மகனாக இருந்தான். கர்த்தருடைய அபிஷேக பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல இருந்தான். உங்க பிள்ளைகளை விசேஷித்தவர்களாக பாஸ்டரை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப ஃபாலோ பண்ண வேண்டாம், யோசிக்காதீங்க. நான் நினைத்திருக்கேன் வர்ற நாட்கள பிள்ளைய அவன் வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் சாப்பிட்ற மாதிரிதான் இவனை யாரை வளர்க்கணும்னு. ஜேசன அவன் இருந்து ஸ்கூலுக்குள்ள அவன் கர்த்தருக்கு நேரா என்ன பண்ணணும், அவன் ஒரு நாள் வரணும், வளருவான். வளர்ந்தோடனே படிக்க தெரியுதோ இல்லையோ அவனுக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண அந்தகார வல்லமையினோட அதிகாரத்தோடு போராடி பிசாசை மேற்கொண்டு பரிசுத்தமா வாழ அவனுக்கு கற்றுக் கொடுத்துருக்கணும். எனக்கு அதுதான் வாசை. அவன் வாழ்ந்து வாலிபனாகி பெரியவனாகி ஒரு ஆத்மாவனை ஆதாயப்படுத்தினேன். ஆப்பிரிக்கா தேசத்துல போய் காடுகள்ல போய் ஒரு ஆத்மாவனை ஆதாயப்படுத்தினப்பா. அதுக்குள்ள வந்தாங்க, என்ன கொன்னுட்டாங்க. பரவாயில்ல மகனே, பரலோகத்துல நீ கர்த்தரோட இருப்ப. எனக்கு அவன் பெரிய சம்பாதிச்சு கொடுக்க வேண்டாம், அவன் ₹1 அவன் எனக்கு கொடுக்க வேண்டாம். அவன் என் பிள்ளை கர்த்தரோட இருக்கிறான். உங்க பிள்ளைகள் சொல்ல முடியும், நானும் என் வீட்டார்